மனசால நீங்க அடிக்டடா இருக்கீங்கன்னு நம்புங்க. உங்களுக்கு பான் அடிக்ஷன் இருக்கலாம், இல்ல நீங்க ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா இப்போ ரீசெண்டா வந்திருக்க கூல் லிப்பு, இந்த ஹான்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை மனசால அக்செப்ட் பண்ணுங்க. முதல்ல இங்க மனசால அக்செப்ட் பண்றது உங்களுக்கு கில்ட் ஆக்குறதுக்கு நான் சொல்லல. நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டும். உங்களுடைய சிச்சுவேஷனை, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க பிளேம் பண்ண கூடாது. அதனால முதல்ல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுங்க. நீங்க அடிக்ஷன் வரைக்கும் ஏத்துக்கிட்டீங்களா? இப்போ நம்ம முதலாவது மெத்தடுக்கு வருவோம். முதலாவது மெத்தட் நீங்க அடிக்ஷனை விடுறதுக்கு கோல்ட் டர்க்கி மெத்தட். கோல்ட் டர்க்கி மெத்தட்னா என்ன? நீங்க தொடர்ந்து அந்த அடிக்ஷன்ல இருக்கீங்களா? ஒரு நாள் தனியா உட்காருங்க. தனியா உட்கார்ந்து நான் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படி சொல்லி முடிவு எடுத்து அடுத்த நாள்ல இருந்து பூம் அந்த அடிக்ஷனை நீங்க விட்டுறணும். அடிக்ஷன் பக்கம் நீங்க போகவே கூடாது. அடுத்த நாள் நீங்க அடிக்ஷனை விட்டுறணும். ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க முழுமையா நீங்க உங்களுடைய வில் பவர் மேலதான் டிபெண்டா இருக்கணும். உங்களுடைய வில் பவரை பயன்படுத்தி, உங்களுடைய ஆள் மனதினுடைய சக்தியை நீங்க பயன்படுத்தி மட்டும்தான் நீங்க இதுல போராடிட்டே இருக்கணும். ஆனா இங்க உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுடைய டெம்டேஷன் இருக்கா எப்பவுமே இப்படி போகும் பாருங்க. முதல் 10 நாள் டெம்டேஷன் இப்படி போகும், ரொம்ப ஹையா தெரியும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடுத்த நாளை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். செகண்ட் நாள் ஃபர்ஸ்ட் நாளை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுக்கு அடுத்த 6வது நாள் உங்களுக்கு 3வது நாளை விட ரொம்ப மோசமா இருக்கும். 10வது நாள் உங்களுக்கு 8வது நாளை விட மோசமா இருக்கும். உங்களோட டெம்டேஷன் இப்படியே மேலே ஏறிட்டே இருக்கும். சரியா 10வது நாளுக்கு அடுத்தது உங்களோட டெம்டேஷன் இப்படியே கீழே இறங்கும். இந்த கிராஃப்ல இருக்கிற மாதிரி அப்படியே கீழே இறங்கும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த 10வது நாள் வரைக்கும் எப்படியும் உங்களுடைய வில் பவரை பயன்படுத்தி நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அப்படியே நீங்க கீழே வந்துடலாம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இது நிறைய பேருக்கு வேலை செய்யாது. கோல்ட் டர்க்கி மெத்தட் இருக்கா, நிறைய பேருக்கு வேலை செய்யாது. ஏன்னா இங்க முழுமையா நீங்க உங்களுடைய வில் பவர் மேல டிபெண்டா இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு கோல்ட் டர்க்கி மெத்தட் செட் ஆகுமா ஆகாதா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. முதலாவது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, உங்களால 10 நாள் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்க முடியுதா இல்லையா சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இதுல என்ன, உங்களோட 10 நாள் வேஸ்டா போயிடும். இன்னொரு மெத்தட் இருக்கு, மிரர் டெக்னிக் இருக்கு. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களா, உங்க பக்கத்துல கண்ணாடி இருந்தா அந்த கண்ணாடி முன்னாடி போய் 30 செகண்ட் நீங்க நில்லுங்க. 30 செகண்ட் நீங்க நின்னுட்டு நீங்க உண்மையிலேயே உங்களை மதிக்கிறீங்களா சொல்லி உங்களுக்கு உண்மையா இருந்து, உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருந்து நீங்க கேளுங்க. இப்போ உங்களிடத்துல நீங்களே பதில் தேடுங்க. நீங்க உங்களை மதிக்கிறீங்களா? ஏதோ வாழ்க்கையில நீங்க நல்லது செஞ்சுட்டு அதன் மூலமாக உங்களுக்கு உங்க மேல மதிப்பு உண்டாகுதா? மதிப்பு உண்டாகுதுன்னா உங்களுக்கு கோல்ட் டர்க்கி மெத்தட் செட் ஆகும். இல்ல உங்களுடைய மனசாட்சி உங்க மேல காரி துப்புதுன்னா கோல்ட் டர்க்கி மெத்தடை நீங்க ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது.